Welcome to Oceanic Eddy Tamil channel. So vector calculus la வந்து Green's theoremல problem number 1 வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்பர் 1க்கான பிடிஎஃப் ஃபைலை வந்து அந்தந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து லிங்காக நான் கொடுத்துருப்பேன். ஸோ பை கிளிக்கிங் தட் லிங்க் யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப் ஃபைல் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ சேம் திங் ஃபார் ப்ராப்ளம் நம்பர் 2 ஆல்சோ ஐ ஹவ் given the பிடிஎஃப் ஃபைல் in the as a link in the description box. So description boxல வந்து நீங்க PDF ஃபைலை வந்து நீங்க click பண்ணி you can download it and you can share that PDF file to your friends also. Uh, it will be helpful for them to clear the mathematics too. Okay. So now problem number 2 நம்ம வந்து பார்க்கலாம். Problem number 2ல first second problem, what is the thing here they have provided. So verify Green's theorem in xy plane for xy plus y square dx plus x square into dy, where c is the closed curve. C is the closed curve, okay, and the given C is nothing but the closed curve of the region bounded by y equal to x and y equal to x square. So this is the question provided. Okay, the region bounded னு சொல்லிட்டு இங்க என்ன கொடுத்தாங்கன்னா y equal to x and y equal to x square னு கொடுத்துட்டாங்க. And we know the Green's theorem formula. So இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராப்ளம் நம்பர் 1லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். So based on this formula we have to take the right hand side and then left hand side, and we have to verify whether the right hand side and the left hand side are matching or not matching, that is mismatching or not. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் கிரீன்ஸ் தியரத்தை பொறுத்தவரை. ஸோ கிரீன்ஸ் தியரத்தை பொறுத்தவரை ஆல்ரெடி ஹவ் டிஸ்கஸ் இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 2-dimensional ப்ராப்ளம், நாட் ஃபார் 3-dimensional ப்ராப்ளம், because the equation, if you see the equation is also framed in that particular manner, that is only xy is available, not like Stokes theorem. It is only the xy is available in the equation, so automatically we can able to say it is nothing but 2-dimensional problem. Okay, it's eligible only for 2-dimensional problem. So inge y equal to x and y equal to x square னு சொல்லிட்டு ஒரு boundary region கொடுத்துருக்காங்க. So first we have to analyze this boundary region and then we have to take the limit. So again இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன், we have to take the right hand side first and we have to solve it, and then we have to go for left hand side. So that is somewhat easier, and the right hand side ஓட ஆன்சர் எப்போவுமே ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கொஞ்சம் சம்டைம்ஸ் வி ஹாவ் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம வந்து எடுத்துக்கிறது என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் இட் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ இங்கே டோ வி பை டோ எக்ஸ் அண்ட் டோ யூ பை டோ ஒய். ஓகே, ஸோ டோ வி பை டோ எக்ஸ், ஸோ வி இஸ் நத்திங் பட் ஒய் and dou u by dou y is nothing but x. ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த டோ வி பை டோ எக்ஸையும் டோ யூ பை டோ ஒய்யும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்னா next we can go for taking the boundary region for taking limit. Okay, so now we will go for the solution, that is xy plus y squared into dx. Okay, இது என்ன சொல்லியிருந்தேன், யூக்கானதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூக்கானது எடுத்துட்டேன், டோ யூ பை டோ ஒய். அதே மாதிரி வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எதுக்குன்னு சொல்லியிருந்தேன், டோ வி பை டோ எக்ஸ்க்கானதுன்னு சொல்லிட்டேன். ஸோ டோ வி பை டோ எக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நான் சால்வ் பண்ணுறேன். xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் வில் பி எக்ஸ் ப்ளஸ் திஸ் வில் பி 2y, எக்ஸ் ப்ளஸ் 2yன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அண்ட் வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், டோ வி பை டோ எக்ஸை பொறுத்து நம்ம வந்து எக்ஸை பொறுத்து we have to differentiate it, so 2x. Okay, x plus 2y and 2x முடிஞ்சிருச்சு. Okay, now we have to go for double integral, that is dou v by dou x minus dou u by dou y into dx dy. That is nothing but the right hand side equation எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டபுள் இன்டெக்ரலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த x plus 2y நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன், அண்ட் 2x இங்கே அப்ளை பண்ணியாச்சு. அண்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, 2x minus x minus 2y, x minus 2y. ஓகேவா, ஸோ சிம்பிளிஃபை பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடை வச்சாச்சு. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ இந்த லிமிட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை நம்ம வந்து இப்போ எடுக்கணும். ஓகே, இந்த லிமிட் எடுக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். ஸோ
லிமிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y equal to x and y equal to x square கொடுத்துருக்காங்க. ஓகே, now we will come for this y equal to x and x is equal to y square. ப்ராப்ளம் நம்பர் 1ல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். y equal to x னா the particular line will passes through the origin. Okay, so x plus y equal to 1 னா the line will not pass through the origin, the line will come like this. So இதான் x plus y equal to 1. So y equal to x, so y equal to x னா என்னவா இருக்கும்? அப்போ கண்டிப்பா the line will passes through the origin. So the line is passing through the origin. The red colorல நான் intimate பண்ணி காட்டுறேன். Okay, so and this is nothing but y equal to x. ஒரு இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? y equal to x square கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ y equal to x ஸ்கொயருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆல்ரெடி நான் வந்து அதையும் நான் வந்து ப்ராப்ளம் நம்பர் 1ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். y equal to 1 is nothing but, sorry, y equal to x square is nothing but it is intimating the parabola. Okay, so y equal to x square னா கண்டிப்பா பேரபோலாவா தான் இருக்கும். ஸோ the parabola x square equal to y இருக்கு. x square equal to y means, so which is nothing but y equal to x square. ஓகேவா, y equal to x square னா y, ஓகேவா. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்ல ஸ்கொயர்லாக வந்திருக்க டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேர்ம் வந்து பேரபோலாவை இப்படி மென்ஷன் பண்ண வேண்டியது. ஓகேவா, சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ எப்படி இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னா, ஸோ த பேரபோலா வில் பி லுக் லைக் திஸ். ஓகேவா, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் தியரத்துலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அண்ட் ஹியர் இந்த ப்ராப்ளத்துலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் நம்பர் 1லையும் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ அப்படி தான் இந்த டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ திஸ் பேரபோலா. ஓகே, ஸோ பேரபோலா இஸ் ஓவர் அண்ட் திஸ் லைன் இஸ் ஆல்சோ ஓவர். நவ் வி ஹவ் டு டேக் த ஸ்ட்ரிப்பை நான் எப்போவுமே ஹரிசாண்டல் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். போன ப்ராப்ளம் நம்பர் 1லையும் ஹரிசாண்டலில் தான் ஸ்ட்ரிப் எடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கும் ஹரிசாண்டலில் தான் ஸ்ட்ரிப் எடுக்கிறோம். ஸ்ட்ரிப் ஹரிசாண்டலாக எடுத்தாச்சு. Okay, now what we have to do, we have to fix this particular point. The origin உள்ள பாயிண்ட் கண்டிப்பாக 0,0 தான் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சது தான். ஸோ ஆரிஜினை விட்டு விலகி போகிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ we will take that as 1,1. ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, மேபி இட் வில் பி 1 யூனிட் வந்து 1ன்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா, 1,0. அண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் automatically it will become 0,1. So which is this particular point will nothing but 1,1. Okay, so single digitல எடுத்துக்கிட்டோம். So that the value ல வந்து பெரிய சேஞ்ச் வராதுங்கிறதுனால சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துரும். தட்ஸ் ஆல். அது அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு 1,1 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹரிசாண்டல் ஸ்டெப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹரிசாண்டல் ஸ்டெப் எடுத்துக்கோங்க. இப்போ ஹரிசாண்டல் ஸ்டெப்பை பொறுத்தவரை இந்த ஹரிசாண்டல் ஸ்டெப்பை எடுத்து நம்ம எதுக்கு எடுப்போம் அப்படின்னா, அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டட் பவுண்டரி ரீஜியன் போடுறதுக்காக எடுப்போம். ஸோ இதோடைய ஃபார்முலாவில் டபுள் இன்டகரல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை பார்ப்போம், தட் இஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ டிஎக்ஸை பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து வரும், இங்கேருந்து ஆரம்பிக்கும். இங்கே ஆரம்பிக்கிற பாயிண்ட் என்னது? எக்ஸை பொறுத்தவரை ஒய். ஓகேவா, ஸோ தட் இஸ் ஒய். இங்கே போய் எங்கே போய் முடியுது? இந்த கேர்வில் போய் முடியுது. ஓகேவா, இந்த கேர்வில் போய் முடியுது. ஸோ இந்த கேர்வில் போய் முடிகிற பர்டிகுலர் இந்த கேர்வில் போய் முடிகிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேர்வில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் முடியும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய். ஏன்னா இங்கே எக்ஸுக்கான லிமிட் தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ எக்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா ரூட் ஒய். ஸோ அதான் அந்த ரூட். ஸோ இப்போ டிஎக்ஸ் எப்படி வந்துச்சோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நவ் வி வில் மூவ் ஃபார் டிஒய். டிஒயை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன், இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நான் போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து போனால் நேராக இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பில் போய் முட்டும். ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பில் எனக்கு தேவையில்லை. அப்போ இந்த 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 பர்டிகுலர் பாயிண்ட்டை நேராக நான் எங்கே இந்த கார்னர் பாயிண்டில் கொண்டு போய் நிறுத்துறேன். ஸோ இந்த கார்னர் பாயிண்டில் கொண்டு போய் நிறுத்தினா இந்த பர்டிகுலர் ரீஜனில் போய் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, ஸோ எந்த பாயிண்டில் ஆரம்பிக்குது? 0ங்கிற பாயிண்டில். இது ஒய்க்கு 0ங்கிற பாயிண்டில் ஆரம்பிக்குது.
நேராக எங்கே போய் முடியுது, ஒன்றுங்கிற பாயிண்டில் போய் முடியுது ஒய்யை பொறுத்தவரை. ஓகேவா? ஸோ 0 to 1. ஓகே, ஸோ டிஒய் போட்டாச்சு. இப்படி தான் லிமிட் வந்து எடுக்கணும். ஸோ இந்த லிமிட் எடுக்கிறத ப்ராப்ளம் நம்பர் 1லையும் சொல்லிட்டேன். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2க்கும் பேரபோலாவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும், ஹைப்பர் போலாவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணணும், எலிப்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணணும், சர்க்கிளாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹரிசாண்டல் ஸ்டெப் எடுத்து முதல்ல டிஎக்ஸை முடிச்சிருங்க. அடுத்து டிஒய்க்கு எந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த கார்னர் பாயிண்ட்டை பார்த்து அதோட லிமிட்டை போடுது. தட்ஸ் ஆல். வெரி ஈஸியர். லிமிட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். லிமிட் எடுத்து முடிச்சிட்டோம்னாலே வி நியரர் டு த சொல்யூஷன், வி ஆர் நியரிங் த சொல்யூஷன் அர்த்தம். ஸோ 0 to 1 எடுத்துட்டோம். டிஎக்ஸை பொறுத்து டிஎக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 அண்ட் டி 2ஒயை டிஃப்ரென்ஷியேட் இந்த டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேஷனை சம்டைம்ஸ் நான் வந்து மாற்றி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஹியர் வி ஆர் டூயிங் த இன்டகிரேஷன், சாரி ஃபார் தட். ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் 2ஒய்யை இன்டகிரேட் பண்ணோன்னா 2y எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. தட்ஸ் ஆல். நவ் வி ஹாவ் டு மூவ் ஃபார் y to root y, y to root y. Okay, so upper limit lower limit போட்டோம். Okay, now what we have to do, we have to go for the next thing, that is applying the upper limit and the lower limit. So applying upper limit root y. Okay, root y apply பண்ணனும், x ல apply பண்ணனும், and y x ல apply பண்ணனும். So root y apply பண்ணியாச்சு. Okay, and again the y அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்படி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அகைன் வி ஹாவ் டு கோ ஃபார் டிஒய். டிஒயை வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு சால்வ், வி ஹாவ் டு இன்டகிரேட் த டிஒய். ஓகே, ஸோ இந்த 2y இன்டூ ரூட் ஒய் வந்து இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணும். ஓகே, அகைன் வி வில் சிம்பிளிஃபை இட் திஸ் ஒய் பை 2. ஓகே, 2y இன்டூ ரூட் ஒய் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரூட் ஒய் எதில் அப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணியாச்சு. So x square apply பண்ணா root y into root y. Root y into root y is nothing but y. Root y x ல apply பண்ணோம் அப்படின்னா root y. Okay, so y into root y இருக்கும். So y into root y, y into root y is nothing but y the whole power 1 by 2 அர்த்தம். Okay, இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். So y is equal to y 1 plus 1 by 2 அர்த்தம். So 1 by 2 அர்த்தம். So y power 1 plus 1 by 2 means y, இது LCM எடுத்தோம்னா it will be 2. Okay, so இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 plus 1 3, so 3. So y 3 by 2, this is y 3 by 2. Okay, so இப்படி தான் y 3 by 2 வந்திருக்கு. Next we will move for the y square divided by y power 3 by 2 முடிச்சாச்சு. minus y square divided by 2 minus 2y square. Okay, so y square divided by 2 minus 2y square on the, again if you are simplifying this means again we have to take LCM. Okay, so by taking LCM what we will get means 4 this particular one. Okay, y square common எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by 2 minus 2, 1 by 2 minus 2. So y squared 1 by 2 minus 2. 1 by 2 minus 2 means here we will take 2. Okay, so 1 minus 2, 1 minus 4. Okay, so 1 minus 4 is nothing but minus 3. Minus 3 divided by 2. Okay, so this minus 3 by 2 will come here and the minus and minus will get plus. So 3 by 2 y square. Okay, so இப்படி தான் இந்த 3 by 2 y square வந்துருச்சு. I think இந்த இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், பட் எனிவே sometimes somebody will feel tough for this also, அதனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக நீங்களும் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருங்க, so that you will get some clearance over this. Okay, so இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. again we have to go for this, we have to go for dy. dy பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா y square divided by 4. ஓகே,
ஸோ y டிவைட் பை 2 1/2 தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா y மட்டும் integrating with respect to y means y square divided by 2. Again y power 3/2 y power 3/2 integrate பண்ணுறோம். y power 3/2 integrate பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே எப்படி y square divided by 2 போடுறோம். y square divided by 2 y power 1 plus 1 divided by the same 1 plus 1. ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது ப்ளஸ் 1ஆல் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் y power 3/2 plus 1 divided by the same 3/2 plus 1. Okay, so 3/2 plus 1 means again we have to take LCM. So 3 plus 4, sorry 3 plus 2. Okay, so 3 plus 2 means 5/2. So this 5/2 will இதுதான் அந்த 5/2, the 5/2 will come here. Okay, so இப்படி தான் அந்த 5/2 வந்திருக்கு. I think now you have some clarity over this. Okay, so now come for the remaining one. So இதுவும் over and now the same thing y 3/3 வரும். So now we have to apply the upper limit. So upper limit lower limit apply பண்ணீங்கன்னா 1/4 minus 2 into 2/5 plus 3/2 into 1/3. So எல்லாத்தையும் apply பண்ணிட்டோம். apply பண்ணோம்னா finally we will get 15 minus 16 divided by 20 and minus 1/20 will be the answer. Okay, so இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 15 minus 16 divided by 20 வரும் and finally we will get minus 1/20. ஸோ இப்போ நான் எப்படி LCM எடுத்து நான் சால்வ் பண்ணணும் அதே மாதிரி இதுக்கும் LCM எடுத்து சால்வ் பண்ணுங்க. It will be very easier. Okay, so next step இங்கே minus 1/20 இதுதான் வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடை நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன் udx plus vdy சேம் பேரபோலா. வெரி ஈஸி. பேரபோலாவை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். O to A and again A to O. Okay, so along OA and along AO. So along OA எடுக்கிறேன். ஓகே, UDX என்னன்னு போட்டாச்சு, given கொஸ்டின்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். and VDY என்னன்னு போட்டாச்சு, x² எல்லாமே போட்டாச்சு. So now what we have to do is along OA எடுக்கணும். along OA what we are having is a curve we are having. Okay, இந்த curve தான் நமக்கு இருக்குது. Okay, இந்த curve நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த curve தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த curve இருக்கும் பட்சத்தில் இந்த curveோட ஈக்குவேஷன் என்னவோ அந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். y equal to x². ஓகே, ஸோ y equal to x², dy அப்படின்னா dy divided by dx இருக்கும். அப்போ dx பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா it will become 2x and dy equal to 2x into dx. along AOக்கு இந்த லைன் என்ன, இந்த லைன் எதை மென்ஷன் பண்ணுது, y equal to x மென்ஷன் பண்ணுது. அப்போ y equal to x தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ dy by dx இங்கே yனா கீழே x. ஓகே, dy by dx is equal to x பொறுத்து differentiate பண்ணால் we will get 1 and dy equal to dx. ஸோ ஸ்டோக்ஸ் தியரத்துலலாம் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த கான்செப்டை நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். கிரீன்ஸ் தியரத்துலாம் இந்த கான்செப்ட் பார்க்குறோம். ஸ்டோக்ஸ் தியரத்தை பொறுத்தவரை என்ன பண்ணியிருப்போம், 0,0 இருக்கும், இங்கே 1,1 இருக்கும். இது ரெண்டுத்தில் எது ஈக்குவலோ அந்த இதை நம்ம வந்து எடுத்துக்கிறது சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அது வந்து கிரீன்ஸ் தியரத்தில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதை நம்ம இங்கே கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். அடுத்தது we have to apply this along OA and along AO. first along OA எடுப்போம். along OAல உள்ளது y equal to x² and dy equal to 2x into dx. ஓகே, அப்போ y equal to x² நம்ம வந்து y இருக்க வேண்டிய இடத்துலலாம் போடணும். ஸோ இங்கே y equal to x² போடுவோம். ஸோ dy இந்த இடத்துல 2x into dx போடுவோம். கரெக்டாக, ஸோ அதான் இங்கே போட்டிருப்போம். xy plus y² into dx, okay, plus x² into y. along OA means x into x² plus x² into square. இது dy dx மாறிடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 2x into dx அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ எங்கே அப்ளை பண்ணணும், dy இருக்க வேண்டிய இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு x² இங்கே அப்ளை பண்ணுங்கள், x² இங்கே அப்ளை பண்ணுங்கள். அகைன்
dy இருக்க வேண்டிய இடத்துல 2x into dx அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணது தான் x into x square plus x square the whole square dx x square into 2x. Okay, so now what we have to do is we have to go to take the limit, that is இந்த இதுக்கு அப்ளை இது இந்த இன்டகிரேஷனில் லிமிட் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது? அங்கே நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். எதை பொறுத்து நம்ம வந்து எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட பாயிண்ட் எடுக்கணும். 0, இது 1, அப்போ 0 to 1, 0 to 1, lower limit 0, upper limit 1. Okay, so remaining things is very easy. So இதை simplify பண்ணி இங்கே வந்தது. Okay, so again we have to simplify it, again we have to simplify it, again we have to simplify it, and we will get 19 divided by 20. Okay, so இதை simplify பண்ணிட்டே வாங்க, you will get the, so இங்கே பார்த்தீங்கன்னா x cube வரும், இங்கே x squared the whole squared x power 4 வரும், இங்கே x squared into 2x, so 2x cube வரும். ஸோ இங்கே நான் சொன்ன எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ அகைன் we have to go for 2x cube plus x cube, 3x cube plus x power 4. Again we have to go for applying this, integrating with respect to x. So 3x power 4 divided by 4 plus x power 5 divided by 5, 0 to 1. Upper limit apply பண்ணுங்க, upper limit apply பண்ணா 3 divided by 4 plus 1 divided by 5. Lower limit apply பண்ணா completely 0. So 3 divided by 4 plus 1 divided by 5. So 4 5s are 20. 20 வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா here 20, இங்கே வந்து 5 3s are 15 and plus 1 4 is 4 and we will get 19 divided by 20. ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ next thing, along AO y equal to x and dy equal to dx. அப்போ இந்த இடத்துல dy இருக்க வேண்டிய இடத்துல dx போடணும், and y இருக்க வேண்டிய இடத்துல x போடணும். இந்த இடத்துல x போடணும், இந்த இடத்துல x போடணும். ஸோ x and x, இந்த இடத்துல x போட்டிங்கன்னா x ஸ்கொயர்டு வரும், இங்கே x ஸ்கொயர்டு வந்துடும், இங்கே இங்கே dy dx மாறிடும். அவ்வளோதான். ஸோ x plus x square plus x square dx plus x square into dx. So x square plus x square plus x squared again, so it will become 3x squared into dx. So 3x squared into dx. அப்போ இதை என்ன பண்ணலாம், 3x ஸ்கொயர்டில் 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர்டை வந்து dx பொறுத்து என்ன பண்ணணும், we have to integrate it. So again we have to apply the limit for this. How to apply the limit? AO. So AO எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறீங்க, dx பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறீங்க. See this 1 to 0. So lower limit is 1 and upper limit is 0. So lower limit is 1 and upper limit is 0. So by applying the lower limit and upper limit add பண்ணா, so completely it will become 0. So lower limit மட்டும் apply பண்ணா minus, first upper limit apply பண்ணோம் 0. So upper limit minus lower limit apply பண்ணும்போது 1 divided by 3 வரும். Okay, so 3 and this particular 3 will get cancelled and you will get minus 1. So minus 1 19. Okay, இது OA and plus AO இல்லையா. So 19 divided by 20 and this minus 1. By taking LCM you will get minus 1 divided by 20. Okay, so LCM எடுத்து பார்த்தீங்கன்னா minus 1 divided by 20 வரும். So already we know that right hand side is equal to minus 1 divided by 20. So here also we are getting minus 1 divided by 20. So that's all. So this is our answer. Right hand side and left hand side are getting matching together, that is equal together. So hence the Green's theorem get verified. So problem number 1 முடிச்சிட்டோம், problem number 2 முடிச்சிட்டோம். So I think you will get some idea about the Green's theorem easily. ஸோ அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரியுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். it will give some great motivation for me and it will give some great support for me. And please like the video, please subscribe the video and share with your friends. வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ். Thank you.